சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலொடும் கொண்டு கொடுத்தவனை பற்றி ஒன்னும் குறவிலனே. ஆழ்வார் தெரிவிக்கிறார், சுடரொளியாய் நின்ன தன்னுடைய சோதி. இங்கிருந்து புறப்பட்டு அந்த தேர் ரொம்ப வேகமாக கடந்தது. புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் மூலப்பிரகிருதி சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழ் விரஜா நதி கரையில் போய் நிற்கிறது அந்த தேர். ஏன்னா எங்கெங்கேயோ பெருமாள் தேடி பார்த்தார், ஒங்குமே கிடைக்கல. மிச்சம் இருக்கிறது வைகுண்டம் மட்டும்தான். அதனால தேரை அங்கேயே ஓட்டின்னு வந்துட்டார். விரஜக்கரை வரைக்கும் எல்லாரும் வரலாம். அதை தாண்டி போகணும்னா பக்தி பிரபத்தி பண்ணினவன் தான் செல்ல முடியும். அர்ஜுனனையும் இந்த வைதிகனையும் வாசலை நிறுத்திட்டார். கண்ணனே கூட கூட்டின்னு போயிருக்கார். நாம இருந்தால் கொஞ்சம் சாமர்த்தியமாக பண்ணியிருப்போம். கண்ணனோட அத்தனை தூரம் போயிருக்கோம் பாருங்க. சரி கூட உள்ளே வந்துடுறோம். சில பேர் நாம் கோயிலில் பெருமாள் சேவிக்கிறதுக்காக போயிட்டே இருப்போம். அவளை எல்லாரையும் ஒதுக்கி கூட்டின்னு போயிருப்பா. பின்னாடி நாம் நின்றுட்டோம்னா அவள் பின்னாடியே போய் சேவிச்சுட்டு வந்துடலாம். இதை போல் வைகுண்டத்தில் பண்ணியிருக்கலாமோ இல்லையோ? அந்த சாமர்த்தியம் கூட அர்ஜுனனுக்கு இல்லைன்னு வச்சுக்கணும். அவர் பாட்டு கண்ணன் சொன்னாருங்கிறதுக்காக வெளியில் காத்துட்டுருக்கார். கண்ணன் மட்டும் உள்ளுக்குள்ளே போனால் இந்த காணா போன 4 குழந்தைலையும் மகாலட்சுமி மடியில் விளையாடின்னு இருக்கு. பார்த்தவர், இது என்ன ஆச்சரியமா இருக்கு, என்னத்துக்கு தேவி இந்த மாதிரி ஒரு விளையாட்டு? அவன் ஏதோ துன்பப்படுகிறான், ஏன் குழந்தைகள் அழைச்சின்னு வந்தீள்னா நீ கீழே இறங்கி போயிட்டே, ஆனால் உன்னுடைய சேட்டித்தங்களையும் கண்ணனான உன்னுடைய திருக்கோலத்தையும் பார்க்கலமே. காந்தால காந்தம் அமலம் கமலாயதாட்சம் உத்ப்ரூவிலாசம் ஸ்மிதம் உன்னத தாயதாட்சம் என்றும் பீதாம்பரம் வரதசீதல திருஷ்டிபாதம் ஆஜானுலம் விபுஜமாயத கர்ணபாசம் என்னும் கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே வரமௌக்திகம் கரதலே வேணுக்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேஜ முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. கோபாலனான திருக்கோலத்தை நாம் பார்க்க வேண்டாமா? அதனால தான் உன்னை இங்கே வரவழைக்கணுங்கிறதுக்காக இதை செய்தேன்னா. கண்ணன் பார்த்தார், ஓ அப்போ உனக்கு இந்த ஊரில் திருப்தி இல்லையாண்ணா? இல்லையே, உனக்கே இருந்தது இல்லையே. ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். வைகுண்டத்தில் பகவான் ஒத்தருக்கு தான் விரக்தி வரும், மற்றாருக்கும் வராது. அவருக்கு வைகுண்டத்தில் விரக்தி ஏற்பட்டு எத்தனை நாள் இந்த நித்திய சூரிகள் முக்தாத்மாக்களையே பார்த்துட்டு இருக்கிறது. கஷ்டப்படுற நம்முடைய பத்தாத்மாக்களை பார்க்க வேணும். என்ன கீழ்லோகத்துக்கு வந்துடுறாரோ இல்லையோ? அப்போ பிராட்டிக்கே மேல் நோக்கத்தில் பிடித்தமில்லை, பகவானுக்கே நித்தியலோகத்தில் பிடித்தமில்லைன்னா ஆண்டாள் தெரிவித்தா, அப்போ வாழ்ச்சி எங்கே இருக்கு? வானாட்டில் இல்லை, வையத்து வாழ்வீர்கள். லீலா விபூதியில தான் வாழ்ச்சி இருக்கே தவிர நித்திய விபூதியில் அல்ல. இப்போ இந்த வியாக்கியாத்தா இதை எதுக்காக சொல்லிட்டு இருக்காருன்னா, நாம் எடுத்திருக்கிற பிறவி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு புரிய வைக்கிறார். அவர் சொல்றதுக்கு கருத்து வெறும் ஏதோ நித்திய விபூதியை குறை சொல்லிட்டு லீலா விபூதியை ஏற்றுறதுக்காக அவர் சொல்லலை. கிருஷ்ண கரஸ்பரிசம் படக்கூடியது இந்த விபூதியிலே. இந்த ஜென்மம் கிடைச்சுடுத்தே வீணாக்கிவிடாதீங்கோங்கிறதுக்காக வியாக்கியானத்தில் ஆண்டாள் தெரிவிக்கிறாள். பெரியவாச்சான்களையும் சாதித்தார். அப்போ நித்திய விபூதியில் நாம் இல்லை, லீலா விபூதியில் இருக்கும். லீலா விபூதி ரொம்ப பெருசு, நிறைய அண்டகட்டாகங்கள். 14 லோகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டகட்டாகம். அண்டானாந்து சஹசிரானாம் சஹசிராணி அயுதானிச்ச 10,000 10 லட்சம் 10 கோடி அண்டகட்டாகங்கள் அப்படியே எல்லா இடத்துலையும் இருக்கும். இது இத்தனையும் சேர்த்து மேலே 7 ஆவரணங்கள் மூடியிருக்கும். 14 லோகங்களும் 50 கோடி யோஜனை தூரம். கீழே இருக்கிற கடைசி பாத்தாளத்திலேருந்து மேலே இருக்கிற சத்தியலோகம் வரை 50 கோடி யோஜனை தூரம் விஸ்தீர்ணம். இதை போல 50 கோடி 100 கோடி எத்தனை கோடின்னே தெரியாமல் 14 லோகங்கள் முதந்துன்னு இருக்கும். சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம். ராமானுஜர் தன்னுடைய வைகுண்ட கத்தியத்தில் தெரிவிக்கிறார், சதுர்தச புவனாத்மக மண்டம், இது 14 லோகங்கள். தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம், இந்த 14க்கு மேலே 10 மடங்கு பெருத்த மற்றொன்று இருக்கு. இதைத்தான் சப்தாவரணம்னு சொல்லுவார்கள். புறப்பாடு ஆரச்சேவே கடைசி நாள் உற்சவத்தன்னைக்கு சப்தாவரண புறப்பாடுன்னு போட்டிருப்பா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஸ்ரீரங்கத்திலே உள்ள உற்சவம் நடக்கிறது இல்லையோ, அதில் சித்திரவீதியில் சப்தாவரண புறப்பாட்டுக்காக பெருமாள் எழுதுவார். ஏன்னா அதுதான் 7வது ஆவரணம். அந்த திவதேசத்தில் இருக்கிற 7 பிராகாரங்களிலே 7வது பிராகாரங்கிறது சித்திரவீதி. அந்த சித்திரவீதியில் இந்த கடைசி நாள் அன்னைக்கு புறப்பாடு கண்டுள்ளாள்னா அதுக்கு உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் தன்னுக்குள்ள அடக்கி கொண்டு 7வது அதாவது 7வது ஆவரணத்தில் புறப்பாடு கண்டுள்ளுகிறார். ஆவரணம்ங்கிறது சூழ்ந்திருக்கக்கூடிய இடம். எது? இந்த பல கோடி அண்டகட்டாகங்கள் இருக்கே, இது இத்தனையும் பிருத்திவின்னு வச்சுங்கோ. இதை போல 10 மடங்கு பெருத்தது தண்ணீர் சூழ்ந்திருக்கும். அதை போல 10 மடங்கு பெருத்தது அக்னி சூழ்ந்திருக்கும். அதை போல 10 மடங்கு பெருத்த வாயு சூழ்ந்திருக்கும். அதை போல 10 மடங்கு பெருத்த ஆகாசம் சூழ்ந்திருக்கும். அதை போல 10 மடங்கு பெருத்த அகங்காரம் சூழ்ந்திருக்கும். அதை போல 10 மடங்கு பெருத்த மகான் சூழ்ந்திருக்கும். அதுக்கு மேலே சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ்.
பாழ்ங்கிறது எவ்வளவு பெருசு. ஆழ்வார் அதை ரொம்ப அழகாக விளக்கி காட்டியிருக்கார். அது மூல பிரகிருதி. இது மொத்தத்தையும் தாண்டினா தான் விரஜா நதி வரும். விரஜ நதியை தாண்டி அப்பால் போனோம்னா நித்தியமண்டலமான ஸ்ரீவைகுண்டம் வரும். ஸ்ரீவைகுண்டத்துக்கு மேலெல்லை கிடையாது, நம்ம மண்டலத்துக்கு கீழெல்லை கிடையாதுன்னு வைத்துக் கொள்ளலாம். கடைசியில் இருக்கிறது பாத்தாளம். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? நம்முடைய பூமண்டலம் இருக்கோ இல்லையோ, இதுலேயே பல தீபங்கள். இந்த தீபத்தில் இருக்கிற கடைசி தீபம், அதை தாண்டின பிற்பாடு ரொம்ப நீளமாக ஒரு இடம் இருக்கான். 1,57,00,000 யோஜனை தூரம். அவ்வளவு பெரிய வெற்றிடம் இருக்குது. அங்கேயும் மனுஷர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கலாம். அதுக்கு மேலே 8,39,00,000 தூரம், யோஜனை தூரம். அந்த அளவுக்கு ஸ்வரணத்தினால ஆன பெரிய மலைகள்லாம் இருக்கான். அதைத்தான் குலபர்வத்தம், லோகாலோக பர்வத்தம்னு உபனிஷத்தும் அதே போல புராணங்களும் தெரிவிக்கின்றன. இது நம்ம ஒரு இடமே இவ்வளவு பெருசுன்னா, இந்த இடம் எல்லாமே சேர்த்து தான் ஒரு 14 லோகம். அதுக்கு மேலே சப்த ஆவரணங்கள், சதுர்தச புவனாத்மக மண்டம், தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம். இது இத்தனையும் கீழே இருக்குது. அதுக்கு மேலே நித்திய விபூதி இருக்குது. நாம் இப்போ நித்திய விபூதியில் பிறக்கலே, சரி நித்திய விபூதியில் இல்லை, போய் சேரலை. அப்போ லீலா விபூதியில் இருக்கணும் இல்லையோ? லீலா விபூதியில் எத்தனை அண்டகட்டாகங்கள், எத்தனை ஆவரணங்கள், எத்தனை ஜலம். அப்படியெல்லாம் நல்ல வேளை பிறக்காமல் பூமண்டலத்தில் பிறந்த மூல்யம். அப்படின்னாத்தானே கண்ணன் இருந்திருப்பார் அந்த இடத்துல. மற்ற எங்கெங்கேயோ போயிருந்தா, இப்போ ஒன்றுமே இல்லாத அந்த 8.5 லட்சம் கோடி எங்கேயோ இருக்கே, அங்கே போய் உட்காந்துருந்தா கிருஷ்ணானுபவம் நமக்கு கிடைக்குமா? அங்கே மக்களே இல்லைன்னு விட்டார். இந்த 1.5 லட்சம் கோடியிலேயாவது மக்கள் இருக்கா? ஒரே சொரணமயமாக இருக்குமா? உலகத்தில் எப்பப்போ சொரணம் குறைவு ஏற்படுறதோ அங்கேருந்து சொரணம் வருமா? வரும், சொரணம் தான் வருமே தவிர அது நமக்கு இங்கேயானா விலையேறின்னு இருக்குது. அது அங்கேருந்து வருதோ இல்லையோ நமக்கு தெரியாது. இப்போ அதனால் அங்கே போய் வாழ்ந்துடுறதுக்கு முடியாது. நாம் நல்ல வேளை பூமண்டலத்தில் பிறந்தோமோ இல்லையோ, கண்ணன் வசிக்கும் பூமண்டலத்தில் பிறந்தோம். மற்ற 14 லோகத்திலையும் பிறக்காம பூமண்டலத்தில் பிறந்தோம். ஏன் தேவலோகத்தில் பிறந்திருக்கூடாதா? சத்தியலோகத்தில் பிறந்திருக்கக்கூடாதான்னா, வேதங்கள் அந்த லோகத்துக்கு போன்னு சொல்கிறது, போனால் எவ்வளவு கட்டுப்படுவேங்கிறது ரெண்டுமே சொல்கிறது. சொர்க்கத்துக்கு போங்கிறதுக்காக ஜோதிஷ்டோம யாகத்தை சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முயற்சி எடுத்து நாம் போடுறோம். போனவனை சாஸ்திரம் பயப்படுத்தாது. ஸ்வர்கேபி பாத பீதஸ்ய க்ஷைஷ்ணோஹோ நாஸ்தி நிவர்த்தி ஸ்ரீணே புண்ணியம் அர்த்தியலோகம் விசந்தி. சொர்க்கத்துக்கு போனாலும் புண்ணியம் தொலைஞ்சு படுத்துனா மனுஷலோகத்துக்கு தான் வரணும். அங்கே போக ஆசைப்படாதே, மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படு. சொர்க்கத்துக்கு போனால் மட்டும் நன்னா இருந்துள்ளான்னு நினைக்கிறியா? பகவத் அனுபவம் கிடைக்காது. ரம்பா திரோத்தமா உருவசி மேனகா அனுபவம் தான் கிடைக்கும். அங்கேயும் கிருஷ்ணானுபவம் கிடைக்காது. சொர்க்கத்துக்கு ஆசைப்படாதே. கண்ணன் கோபமாக சொல்கிறார், வேதத்தை படித்தவன்லாம் சொர்க்கத்துக்கு போனால் போரும்னு சொல்கிறான் அர்ஜுனா. முட்டாள்களுடைய வார்த்தை அதல்ல. என்னை அடைவது தான் சாஸ்திரத்துக்கு பயனே தவிர பின்ன சொர்க்கம்னு நீ சொல்லியிருக்கிற வேதம் தானே சொல்கிறதுன்னா, யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தி அபிபஷ்சிதா. இதெல்லாம் பேச்சு வெறும் பூத்தா போலே வார்த்தை. இது காய்க்காது, பழுக்காது. சொர்க்கம் போகிறது தான் வேதத்துக்கு பயன்னு சொன்னால் அது பூத்தாப்பல வார்த்தையே தவிர, ஒரு மரம் பூவா பூத்து கீழே கொட்டிருந்ததுன்னா என்ன லாபம்? அது காய்க்கணும், பழுக்கணும் இல்லையோ? சாஸ்திரங்கிற மரம் வெறும் பூத்து குலுங்குறாப்பல சில வார்த்தை சொல்லும். அதை நம்பிட்டு ஏமாந்து போடாதே. என்னை அடைவதற்குண்டான வாக்கியங்களை மட்டும் எடுத்துக்கொள். ஸ்வேத தீபம் இருக்கு, அங்கே இருக்கிறவாள்லாம் ஆழ்வார் பாசுரம் பாடினதை கேட்டு திருந்தி நம்மாழ்வார் திருநகரிக்கு வந்துட்டாராம். ஆழ்வார் திருநகருக்கு ஸ்வேதத்வீபவாசிகள் வந்தார்கள்னு வியாக்கியானத்தில் சொல்றார். 5ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி. கலியும் கெடுங் கண்டுகொள் மின்னு பாசுரம் ஒல்லியோ. பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகம் நைந்த நமனுக்கிங் ஆதொன்னுமில்லை கலியுங்கெடுங் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மரிய புகுந்திசபாடி ஆடி ஒளிதரக் கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம். எல்லாரும் வாரீர் மாதவன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசபாடினர். ஆழ்வார் நன்னா கொண்டாடின்றிருக்கார். நாம் பண்ணின உபதேசத்தால ஊரே திருந்தி படுத்துங்கிறார். அந்த திருந்தினதை பார்க்கறதுக்கு ஸ்வேதத்வீபவாசிகள் வந்தாலும். இந்த திருவாய்மொழி நம்ம தீபத்தில் இல்லாத படுத்தே, அது இங்கே தானே இருக்குது. அதை கேட்குற பாக்கியம் நமக்கு இல்லையே, கேட்டுட்டு போவோன்னு ஒரு தடவை வந்தாலும். சரி, வந்தவாளுக்கு ஒரு பல்லாண்டு பாடி வைப்போம் அப்படின்னு நம்மாழ்வார் பாடினார்னு ராமானுஜருடைய நிர்வாகமே இதில் காணப்படுகிறது. ஆழ்வார் திருநகைக்காரா திருந்தி அவர்களுக்கு பல்லாண்டு பாடினார்னு வச்சுக்கலாம். ஸ்வேதத்வீபவாசிகள் வர அவர்களுக்கு பல்லாண்டு பாடினார்னு கொள்ளலாம். அப்போ அந்த தீபத்தில் இருக்கிறவாளும் ஜம்பூ தீபத்தில் இல்லையேன்னு ஆசைப்படுறாளோ இல்லையோ? நல்ல வேளை அந்த கட்டம் இல்லாமல் ஜம்பூ தீபத்தில் நாம் பிறந்துட்டோமே, வேற எங்கேயும் இல்லை. கண்ணன் பிறந்த ஜம்பூ தீபத்திலே பிறந்திருக்கோம். ஜம்பூ தீபத்தில் நிறைய வருஷங்கள் உண்டு. கிம் புருஷ வருஷம், பத்ராஷ வருஷம், கேதுமால வருஷம், இப்படிங்கிறதுலாம் நிறைய வருஷம். நாம் இருக்கிறது பாரத வருஷத்தே. அந்த கிம்புருஷ வருஷம், கேதுமால வருஷம், பத்ராஷ வருஷம், இந்த மாதிரி நிறைய வருஷங்கள் இருக்கு பாருங்க. அங்கே ஹயகிரி ரூபத்தில் பெருமாள் இருக்கார், இந்த ரூபத்தில் இருக்கார், அந்த ரூபத்தில் இருக்கார், வராக ரூபத்தில் இருக்கார், என்ன ஒன்னொன்னுத்துக்கு ஒன்னொன்று சொல்லும். அதில் சொல்லும்போது நடுவில் இருக்கிற பாரத வருஷத்தில் கிருஷ்ண ரூபத்தில் சேவை சாதிக்கிறான்னு ஆண்டாள் பார்த்தா
இதுக்குத்தான் அந்த வருஷம் நல்ல வேளை இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா நீங்கள் வேற எந்த வருஷத்துலையானு போய், இங்கே வருஷங்கிறது இடத்தை குறிக்கும், காலத்தை குறிக்காது. ஏன்னா பாரத வருஷம், கிம்புருஷ வருஷம், பத்ராஷ வருஷம், கேதுமால வருஷங்கிறதெல்லாம் நம்ம ஜம்பு தீபத்தையே 9 நவ வருஷங்களாக பிரித்தது. அப்போ அந்தந்த வருஷத்தில் ஒத்தொத்தர் இருக்கார். கிருஷ்ணானுபவம் அங்கே போனால் கிடைக்குமா? இங்கே இருந்தால் தானே கிருஷ்ணானுபவம் கிடைக்கும். அதனால் வையத்து வாழ்வீர்கள்னா லீலா விபூதியில் பிறந்தவர்களே வாழ்பவர்கள், அதிலேயும் பூமண்டலத்தில் பிறந்தவர்களே வாழ்பவர்கள், அதிலேயும் ஜம்பூ தீபத்தில் பிறந்தவர்களே வாழ்பவர்கள், அதிலேயும் பாரத வருஷத்தில் பிறந்தவர்களே வாழ்பவர்கள். பாரத வருஷத்தில் பிறந்துட்டா போருமா? நாமும் தான் பிறந்திருக்கோம், தெற்கு கோடியில் பிறந்திருக்கோம். எத்தனையோ பேர் வடக்கு கோடியில் பிறந்திருக்கலாம். ஆனால் மதுரை இருக்கிறது எங்கே? அங்கன்னா பிறக்கணும். அங்கே பிறந்தமானா ஆண்டாள் அதைத்தான் சொன்னா. இல்லை இல்லை, மற்ற இடத்துல பிறந்திருந்தான்னா அவள் பிறந்ததே தெற்கு கோடியில் தான். ஆண்டாள் உட்பட அனைவரும் பிறந்தது தெற்கே, நாம பிறந்திருக்கோம். ஆனால் அந்த இடத்துல பிறக்காது போயிட்டோமேன்னா அதுவே குறைவு தான். கோபிமார்களுக்குத்தான் அந்த ஏற்றமே. மற்ற பேர் பிறந்ததை குறைவா நினச்சிக்கிறாளான்னா ஆழ்வார் பாசுரங்கள்லாம் அப்படித்தான் இருக்கு. ஆழ்வார் திருநகரில் இருக்கார், திருநகரியில் திருமங்கி ஆழ்வார் இருக்கார். சௌக்கியமா இருக்கீரானா இங்கே வையத்து வாழ்வீர்கள்னு இருக்கோ இல்லையோ, திருமங்கி ஆழ்வார் சொல்றார், ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன், நான் வாழ்ந்துட்டே பயப்பட்டுட்டே இருக்கேங்கிறார். நன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறவாளேன்னு ஆண்டாள் கூப்பிடுறா. என் வாழ்க்கையே பயமா இருக்கேங்கிறார் திருமங்கி ஆழ்வார். ஏன்னா அவர் கோகுலத்தில் இல்லையே, எங்கேயோ இருக்காரோ இல்லையோ. அதனால தான் ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன். ஒரு ஆற்றங்கரையில் மரம் இருக்குன்னா அது பயந்துட்டே இருக்கும். எப்போ வெள்ளம் வருமோ மரத்தை வேரோட பிச்சுன்னு போடுமோன்னு பயப்படுமா. அதை போல் நான் எங்கேயோ தெற்கு கோடியில் உட்காந்து எப்போ இந்த அகங்காரம் மமகாரங்கிற வெள்ளம் வந்து என்ன தூக்கின்னு போடுமோன்னு பயந்துட்டு இருக்கேன். ஆற்றங்கரையில் இருக்கிற மரத்தை போல அஞ்சுகின்றேன்னார். ஆழ்வார் சொன்னார், வாழ்ந்தார்கள், வாழ்ந்தது மாமழை மொக்குளில் மாய்ந்து மாய்ந்து. எல்லாம் எத்தனை பேர் வாழ்ந்ததை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆண்டாள் நன்னா கூப்பிடுறா, வையத்து வாழ்வீர்கள்னுட்டு. ஆழ்வார் வெய்யறார், வாழ்ந்தார்கள், வாழ்ந்தது மாமழை மொக்குளில் வாழ்ந்து மாய்ந்து. எல்லாம் வாழ்ந்தோம் வாழ்ந்தோம்னு சொல்கிறோமே தவிர இந்த ராஜாக்கள்லாம் இங்கே எப்படி தெரியுமோ வாழ்ந்திருக்கிறார்கள்? வாழ்ந்ததெல்லாம் மாமழை மொக்குளில் மாய்ந்து மாய்ந்து ஜலபுத்புதத்தை போலே வாழ்ந்தார்கள். மழை பெய்யும், தெருவோரமாக ஜலம் அடிச்சுன்னு போகும். அப்போ நீர் குமிழி தோன்றதோ இல்லையோ, அது எத்தனை நேரத்துக்கு நிற்கும்? அடுத்த மழை துளி அதன் தள்ள விடுற வரைக்கும் நிற்கும். அது வரைக்கும் அது ஒரு 2 அடி 3 அடி போகுமே தவிர அது போகிறதுக்குள்ளே வெடிச்சு போய்டுறதோ இல்லையோ. நாம் இங்கே வாழ்ந்தோம் வாழ்ந்தோம்னு சொல்கிறதெல்லாம் இந்த நீர்க்குமிழி ஆட்டம் தான் இருக்குன்னுட்டார் ஆழ்வார். எல்லாம் ரொம்ப நன்னா நீர்க்குமிழி இருக்கேன்னா தட்டுன்னு அடுத்தது விடற சொல்லியோ. பகவானுடைய நிகிரகம்ங்கிற கோல் விடற வரைக்கும் தான் இவன் வாழ்க்கை. விழுந்ததுன்னா அடுத்த நிமிஷம் வாழ்க்கை இல்லை. பாட்டில் சொல்லச்சே வாழ்ந்தார்கள், வாழ்ந்தது மழமொக்குளில் மாய்ந்து மாய்ந்துன்னு ஆழ்வார் சொல்லலை, மாமழை மொக்குளின்கிறார். இது சின்ன மழையாக இருந்ததுன்னா அந்த நீர்க்குமிழி கொஞ்சம் தூரம் போகும். பெரிய மழையாக இருந்ததுன்னா சடன்னு அடுத்தது விழுமோ இல்லையோ. அப்போ ஒரு அடி போகிறதுக்குள்ளேயே அந்த மழை முக்குள் போயிடும்னு அர்த்தம். அதனால தான் மாமழ முக்குளில் மாய்ந்து மாய்ந்து இப்படி இருக்கு நம்முடைய வாழ்க்கை. ஆழ்வார் சொல்றதை பார்த்தாலும்